வெல்கம் டு தமிழ் ஓசைகள். இன்றைக்கு நான் செய்ய போகிறது ஃபலாஃபல் என்கிற ஒரு ரெசிபி. இது பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை, எங்கட கடலை வடை தான். ஆனால் அதை முழு கொண்ட கடலையில் செய்கிறது. இங்கே ஒரு அரபிக் கடையில் எப்போவுமே கிடைக்கிது இந்த ஃபலாஃபல் வடை. சூப்பராக இருந்தது. அப்போ நான் போகிற நேரமெல்லாம் இப்போ வாங்கிட்டு வர தொடங்கிட்டேன். அதனால் சரி ஏன் கடையில் வாங்குவா, நாங்களும் செய்யலாம் தானே, ஈஸி தானே என்று இப்போ இன்றைக்கு அதை வீடியோவாக எடுக்கிறேன். இதுக்கு கொண்ட கடலையே ஒரு 8 hours அப்படி ஊற வையுங்க. ஆக கடுமையாக ஊற வச்சாலும் எண்ணெய் குடிக்கும். அதோட பாஸ்லி, கொரியண்டர் எங்களோட கையால் பொத்தி போடுற அளவுக்கு எடுத்தால் காணும். மற்றது பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, நச்சீரகம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் சில்லி பவுடரும் சேர்க்கலாம். கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக மல்லித்தூள். மற்றது கொஞ்சம் அரைக்கேக்க கொஞ்சம் தண்ணி பதம் எதுவும் வந்துட்டுதேண்டா அதுக்கு சேர்க்கறதுக்காக கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவைப்பட்டால் சேர்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு நான் இந்த கடலையும் வெங்காயத்தையும் புரிம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா பிறகுதான் அரைக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்டாக கொரியண்டர், பாஸ்லி, அடுத்தது இந்த பச்சை மிளகாய், உள்ளி, அப்படியே இந்த ஸ்பைசஸையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து போகிறேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி கரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஆக பட்டை அரைக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும். இதுக்குள்ள இனி நாங்கள் இந்த கடலையும் வெங்காயத்தையும் போட்டு அரைப்போம். தண்ணி விடாமல் போட்டு அரைப்போம். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி குணமாக இருக்கிறபடியா எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்க, இப்படி அரைச்சி எடுத்தா சரி. ஆக பட்டை அரைக்கக்கூடாது. பார்க்கவே இவ்வளவு கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்குதுண்டு, இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதுக்கு இனி தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு தண்ணி முடிஞ்ச வரைக்கும் விடாமல் அரைக்கணும். இது பதம் ஓகே தான், இருந்தாலும் நான் கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் கொஞ்சமாக சேர்க்கிறேன். ஒரு டேஸ்ட்டும் வரும், அதுண்ட கரண்ட டேஸ்ட்டும் வரும். அதனால ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன். இவ்வளோ உங்களுக்கு தண்ணியாக போயிட்டேன்னா கொஞ்சம் கடலை மாவோ அரிசி மாவோ சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைச்சா நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இனி கொஞ்சம் ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சு கொண்டு பொரிச்சு எடுக்கிறது நல்ல. மெயினண்டா கொஞ்சம் கூட நேரம் பொரிச்சு எடுத்தால் தான் அந்த உள்பக்கமும் பொரிஞ்சு வரும். இது நார்மலாக கடையில் ஒரு அச்சு இருக்குது ஃபலாஃபலுக்குண்டு. என்னட்ட அந்த அச்சு இல்லாதபடியாக நான் இந்த கரண்டியில் தான் போட்டு எடுக்கிறேன். நான் பாருங்கோ, இந்த கரண்டியில் இப்படி போட்டுட்டு போட அது சரியாக வருது. இதே மாதிரி தான் அந்த கடையில் வாங்கிக்கம் இருக்கிறது. நல்ல வடிவான ஒரு அச்சில் வடிவான ஷேப்பில் இருக்கும். இனி எல்லாம் ஒரே சைஸ்லேயும் வருமல்லோ. அதால் இப்படி உங்கள்கிட்ட ஒரு குட்டி கரண்டி இருந்தால் அந்த கரண்டியை எண்ணெயில் துவச்சிட்டு நாங்கள் அந்த அச்சு பலகாரம் செய்வோமே அதே மாதிரி ஒவ்வொரு காலம் கரண்டி எண்ணெயில் துவச்சிட்டு இப்படி போட்டு எடுத்தால் நல்லா வரும். இதில் முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னு சொன்னால், உங்களோட அந்த பாஸ்லி, கொரியண்டர் அதுகள் கொஞ்சம் கூட போட்டுட்டீங்கன்னு சொன்னால் வடை கொஞ்சம் கருக்க பார்க்கும். வெளிப்பக்கம் உள்பக்கம் நல்ல வடிவாக இருக்கும், வெளிப்பக்கம் லைட்டாக கருக்க பார்க்கும். அதால் ஆக இறம்பையில் போடாதீங்க. போட்டால் டேஸ்ட் தான், ஆனால் ஒவ்வொரு பிடி போட்டால் காணும். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படித்திடும் குழு குழு தென்றல் காத்தும் வீசுது. வளையல் சத்தத்தோட தான் இன்னைக்கு நான் ஃபலாஃபல் பொரிக்கிறேன். இங்கே கடையில் இதே சைஸ் ஃபலாஃபல் ஒன்று 50 பென்ஸுக்கு விற்கணும். இப்போ பாருங்கோ, அச்சில போட்ட மாதிரியே வந்திருக்குது. சூப்பரா இருக்குல்ல. இப்படித்தான் இந்த ஃபலாஃபல் அச்சு இருக்கு. இந்த பொரிச்செடுத்த ஃபலாஃபலோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சோஸ் செய்ய போகிறேன். அந்த சோஸுக்கு பேர் ஹமஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கும் இந்த முழு கொண்ட கடலையிலிருந்து தான் செய்கிறது. இப்போ ஹமஸ் செய்கிறதுக்கு நல்ல ஊறின கடலையை அவிச்செடுப்போம். அதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவிக்கிறேன். நல்லா அவியட்டும். 150 கிராம் கடலை தான் நல்லா அவிச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு சேர்க்குறதுக்கு
ஒரு 3 மேசக்கரண்டி எள் எடுத்து அதை மெல்லிசாக வறுத்தெடுக்கிறேன். இந்த வறுத்த எள்ளை இதுக்குள்ள போடுறேன். அதோட கொஞ்சமாக பெப்பர் போடுறேன், கொஞ்சம் சோல், அதோட கொஞ்சம் ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு ஆயில் விடுறேன். உங்களோட கடலைன்ற அளவுக்கு தக்கன எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. இதை முதல்ல ஃபர்ஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுப்போம். இந்த ஹமஸுக்கு வந்து டகினி என்று சொல்லி ஒரு சோஸ் விடுவினம். அந்த சோஸ் தான், இதுதான் அந்த சோஸ், எள்ளை வறுத்து அரைச்சி எடுக்கிறது. அதுக்காகத்தான் இப்படி செய்திருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 3 கார்லிக் போடுறேன். போட்டுட்டு இந்த தண்ணி இல்லாமல் இந்த அவிச்ச கடலை எதுக்க போட்டு அரைச்சி எடுப்பேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் அந்த க்ரீம் மாதிரி அரைச்சி எடுக்க வேணும். அதுக்கு இந்த அவிச்ச கடலை தண்ணியே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, சூப்பராக அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களோ, இதுக்கு வந்து உங்களோட கடலைன்ற அளவுக்கு தக்கன நீங்கள் ஆயில் கூட சேர்க்கணும். சோஸ் தானே இது. இப்போ ஹமஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக ஆயில் விடுறோம். ஒலிவ் ஆயில் தான் விடணும், விட்டால் நல்லது. ஒலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டாலும் ஓகே. கொஞ்சம் பேப்ரிக்கா பவுடரும் போடுறோம். பார்த்தீங்களா, சூப்பரான ஹமஸ் ரெடி. பாருங்கோ, வெளியில் எவ்வளவு மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ள லைட் க்ரீன் கலரில் சூப்பராக வந்திருக்குது. இது வந்து நாங்கள் ஸ்கின்னோட அரைக்கிறபடியாக ஒரு மொறுமொறுப்பு தன்மை எப்போவுமே இருக்கும். அந்த பருப்புன்னு சொன்னால் அதில் தோல் இல்லாமல் தானே நாங்கள் அரைக்கிறோம். இது தோலோட அரைக்க நல்லா இருக்கும். இப்போ பாருங்கோ, ஃபலாஃபலும் ஹமஸும் சூப்பராக ரெடி ஆயிட்டுது. ஒரு க்ரீன் டீயோட சாப்பிட எவ்வளவு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, குண்டு குண்டாக வந்திருக்குது, அச்சில் போட்டு எடுத்த மாதிரி. இந்த ஹமஸ் இங்கே சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது, நாங்கள் வாங்குறோம். ஆனால் வீட்டில் செய்யக்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தானே. இதனை பார்த்து ரசித்திருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். பார்த்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன். அதுவரை பாய் பாய்.